இவருக்கும் வணக்கம். என்று சொன்னா நான் ஒரு புதுசா ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கேன். இதுல ரீசெண்ட் அப்டேட்டுகளை அப்டேட் பண்றதுக்காக இது உருவாக்கப்பட்டது. இதுல இன்றைக்கு நான் டீச்சிங் சர்வீஸ் கால் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி அப்ளை பண்ணுறன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஹைட் பண்ண போகிறேன். இது இந்த முதலாவது வீடியோன்னு சொன்னபடியாக இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்து அதை தெரியப்படுத்தும். அதை நான் தொடர்ந்து திருத்திக் கொள்றதுக்கு உதவும். ஓகே, நாம் இப்போ கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணால் அப்படியே வேறு ஒபிசியல் வெப்சைட் வரும். இதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு போகணும்னு சொன்னால் ஓகே, இப்படி இலங்கை பரீட்சை திணைக்களம் என்று சொல்லி ஓப்பன் ஆகும். இதை நாங்கள் கீழே கொண்டு தட்டிட்டு போனோம்னா இந்த இருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் இதில் மூன்று இருக்குது. அப்ளை ஃபார் எக்ஸாம், கண்டினியூ ஆஃப்டர் த பேமெண்ட் அண்ட் எடிட் அண்ட் சப்மிட். இதில் இந்த பர்பிள் கலரில் இருக்கிறத நாங்கள் முதலாவது செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி போட்டு இப்படியே கீழே வந்தோம்னா அதில் நிறைய எக்ஸாம் இருக்குது. கீழே கடைசியாக கால் பண்ணி டீச்சர் சர்வீஸ் ஃபார் த சிங்கள தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அதில் நாங்கள் அப்ளை நவ் பண்ணுறதை கொடுத்தோம்னு சொன்னால் இப்படி எங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் நாங்கள் லொக்கின் பண்ணணும். லொக்கின் பண்ணுறதுக்கு முதல் எங்களோட என்ஐசி நம்பர், ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஒரு மொபைல் நம்பர், அது இமெயில் அட்ரஸ் வேணும். இப்போ என்ஐசி நம்பரை கொடுத்தோம்னு சொன்னால் என் மொபைல் என்ஐசி நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்து என் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். பிறகு இமெயில் அட்ரஸை நம்ம இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு அடுத்து ஐ அக்ரி வித் டேர்ம் அண்ட் கண்டிஷன் சொல்லி கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஐயா நாட் ரோபோட் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் அதை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஓகே, எங்களோட எம்ஐசி நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் நம்பர் எல்லாம் வந்துடும். இப்போ எங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். எங்களோட இமெயிலுக்கும் வரும், எங்களோட ஃபோன் நம்பருக்கும் வரும். அந்த ஓடிபியை நாங்கள் இங்கே என்டர் பண்ண போகிறோம். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தோம்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு டேப் பண்ணி ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் நாங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறோம்ன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதலாவது கேட்டிருக்கு மீடியம் ஆஃப் லாங்குவேஜ். ஓகே, இதில் நீங்கள் என்ன லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. தமிழ்னு சொன்னால் தமிழ், சிங்களம்னா சிங்களம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். நான் இதில் தமிழை சூஸ் பண்ணுறேன். அடுத்து ஓகே, இதில் எக்ஸாம் எந்த டவுனில் எந்த சிட்டியில் எழுத போகிறீங்கன்றதை இதில் கேட்டுக்கிறாங்க. முதலாவது நீங்கள் வசிக்கிற சிட்டி இருந்தால் அதையே எல்லாரும் செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்டி. இப்போ நான் கிளிநொச்சி என்றபடியாக கிளிநொச்சி என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இதில் கேட்டிருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்கு. சம்டைம்ஸ் முதலாவது நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் எக்ஸாம் நடக்காட்டிக்கு ரெண்டாவது எங்கே சூஸ் பண்ணுவீங்கன்ற சொல்லி அதையும் இப்போ இதில் நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து இதில் ரெண்டு இருக்குது. நேஷனல் ஸ்கூலும் இருக்குது, ப்ரொவின்ஷனல் ஸ்கூல் இருக்குது. அடுத்து போத் நேஷனல் அண்ட் ப்ரொவின்ஷனல் ஸ்கூல் இருக்குது. இப்போ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறதான் விஷயம். முதலாவது உங்களோட பாடத்தை நீங்கள் இதில் வெளியிட்டிருக்கீங்க இருக்குது. அதோட கெசட் ரெண்டு வந்தது. இதில் இப்போ இது திருத்தப்பட்ட கெசட் 2026 2/18 அப்படி வெளியிடப்பட்ட கெசட். ஓகே, இதில் எக்ஸ்டர்னலாக வெளியிடப்பட்ட கெசட். இதில் இப்போ இதில் இது புதுசாக வந்தது. இதை நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால்
ஓகே. இதுல வந்து பாருங்க, ரசாயனவியல்ல தேசிய பாடசாலையிலையும் வந்து இங்க சிங்களத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. அடுத்த வந்து ஆங்கில மொழி மூலியம் வேகன்சி இருக்குது. அடுத்த மாகாண பாடசாலைகள்ல வந்து மேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், வடக்கு மாகாணம் என்று இருக்கு. மிச்ச மாகாணங்கள் வந்து கீழே இருக்குது, எங்கெங்கே இருக்குது. வடக்கு மாகாணத்துல வந்து சிங்கள மொழி மூலம் ரசாயனவியல் வேகன்சி இல்லை, தமிழ்லையும் ஆங்கில மூலம் தான் இருக்கு. அப்ப உங்களோட பாடம், நீங்க வந்து எந்த பாடத்துல டிகிரி எடுத்தீங்களோ அந்த பாடத்தை எடுத்து அது வந்து தேசிய பாடசாலையிலையும் மாகாண பாடசாலையிலையும் அதோட வேகன்சி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நீங்க இதை கண்டினியூவா வந்து ஃபில்அப் பண்ணணும். ஓகே. அப்ப இது வந்து இந்த பாடம் வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். ஸோ இதுல போத் நேஷனல் ப்ரொவின்சியல் ரெண்டுலேயும் வந்து வேகன்சி இருக்கிறபடியே நான் ரெண்டையும் செலக்ட் பண்றேன். ஓகே. அடுத்த பாடம் என்று சொன்னா இதுல பாடம், இப்ப இதுல வந்து மேக்சிமம் வந்து 4 பாடத்தை வந்து நீங்க வந்து டீச்சிங் வந்து செலக்ட் பண்ணலாம். மினிமம் வந்து 1, மேக்சிமம் வந்து 4 சொல்லிக்கு அதுக்காண்டி எல்லாத்தையும் செலக்ட் பண்றாங்க. நீங்க வந்து டிகிரி எந்த பாடத்துல படிச்சீங்களோ அந்த பாடத்தின் ரிலேட்டடான பாடத்தை தான் நீங்க வந்து அட்வான்ஸ் லெவல் A லெவலுக்கு 2 செலக்ட் பண்ணலாம், O லெவலுக்கு 2 செலக்ட் பண்ணலாம். இதுல இப்ப நான் படிச்சது வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் என்றபடியா நான் அது சம்பந்தமான பாடத்தை தான் வந்து இங்க செலக்ட் பண்ண இயலும். அப்ப அதுக்கு வந்து வேற கைட்லைனும் பார்ப்போம். பட் கைட்லைன்ல என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னா, ஓகே, நான் படிச்ச பாடம் இது வந்து ஏ லெவலுக்குரியது உயர்தரம், காப்போது உயர்தரம். இதுல வந்து நான் வந்து ரசாயனவியல் விஞ்ஞான பாடம் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் படித்தேன். அப்படின்னு சொன்னா இவை வந்து விவசாய தொழில்நுட்பம் மற்றும் முகாமைத்துவம் விஞ்ஞானி பட்டம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்து எக்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான கோர்ஸுகள் படிச்சாக்கள் மட்டும் வந்து விவசாய விஞ்ஞானத்துக்கு வந்து போடலாம். அப்ப ஓகே. அப்ப நான் இதுல வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் என்ற ஆப்ஷன் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இருக்கு 104 நம்பர் அதை கொடுக்குறேன். இப்ப 2வது பாடம் வந்து இந்த பாடத்தை வந்து வேறு ஒன்றும் வந்து செலக்ட் பண்ண இயலாது லெவலுக்கு. என்னென்னு சொன்னா நான் வந்து டிகிரி ஹோல்டர் வந்து இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணலாம். நான் வந்து செலக்ட் பண்ற பாடம் வந்து எங்க டிகிரியில வந்து 130 3x1 அமௌண்ட் வந்து கவர் பண்ணி இருக்கணும். எங்களுக்கு எக்ஸாம்பிள் 120 கிரெடிட் எங்களை டிகிரி என்ன 40 கிரெடிட் நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுற பாடம் சம்மந்தமாக நாங்கள் டிகிரி படிச்சிருந்தா மட்டும்தான் இங்கே செலக்ட் பண்ண இயலும். ஓகே. அடுத்து வந்து இந்த ஜிஜிஜி ஓ லெவல்லையும் வந்து நாங்கள் அதே மாதிரி தான் அதுலேயும் செலக்ட் பண்ணலாம். இது இங்கே முடிய அடுத்தது வந்து ஓ லெவலுக்குன்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே. காவோது சாதாரண தரம். இதுலேயும் வந்து நாங்கள் இப்போ விஞ்ஞான பாடம், உதாரணம் கணித பாடம்னு சொன்னால் ஒரு விஞ்ஞானி பட்டமானியாக இருக்கணும், விஞ்ஞானமானி பட்டம் பெற்றிருக்கணும் இந்த பகுதியவியல். அல்லது பிரதான பாடங்களில் கணித கூறுகளை கொண்ட பாடங்கள் மொத்த பாட உள்ளடக்கத்தில் கிரெடிட் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 1/3 உள்ளடங்களாக ஒரு பாடத்தை தெரிவு செய்யணும். இப்போ விஞ்ஞானம் செலக்ட் பண்ணணும்னா அவர் ரசாயனவியலோ பகுதியியலோ ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா விவசாயம் ஆகியவற்றை செலக்ட் பண்ணியிருந்தா போடும். இப்போ நான் விவசாயம் படித்தபடியே நான் விஞ்ஞானம் சயின்ஸும் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ நான் இந்த ஆப்ஷனுக்குள்ள போகணும்னு சொன்னால் இந்த 1வது ஆப்ஷன் வந்து நான் சயின்ஸ் செலக்ட் பண்ணலாம், சயின்ஸை கொடுப்பேன். அடுத்து 2வது ஆப்ஷன் வந்து எனக்கு கேட்டிருக்கபடியே நான் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இருக்கிறபடியே நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபுட் டெக்னாலஜி இதை வந்து இந்த 2வது ஆப்ஷனை கொடுப்பேன். அப்போ மேக்சிமம் வந்து 4 செலக்ட் பண்ணலாம். O லெவலும் A லெவலும் சேர்த்து மினிமம் 1 செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி போட்டு அடுத்த வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு போட்டோம்னா இது எங்களோட ஃபுல் நேம் வந்து எப்படி இருக்கணும்னா இங்கிலீஷ் பிளாக் லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டரில் வந்து இருக்கணும். அப்போ இதை நான் வந்து ஃபுல் நேமை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி போட்டு அடுத்து வந்து நேம் வித் இனிஷியலில் வந்து என்ன இருக்கணும், எங்களோட நேமை டைப் பண்ணி போட்டு பிறகு அதில் கடைசியில் வந்து இனிஷியலை வந்து டைப் பண்ணணும். அதான் நேம் வித் இனிஷியல். ஓகே.
அடுத்து வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்கு. பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து உங்களோட நீங்கள் இருக்கிற வசிக்கிற பெர்மனண்டாக வசிக்கிற பிளேஸ் வித்தவுட் போஸ்டல் டவுன், டவுன் இல்லாமல் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்கு. அதுவும் கேபிட்டல் பிளாக் லெட்டரில் இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து போஸ்டல் டவுன் எங்கள் உங்களோட சிட்டி அதையும் வந்து டைப் பண்ணணும். அதுவும் கேபிட்டல் பிளாக் லெட்டரில் இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து உங்களோட ப்ரொவின்ஸ், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருக்குது நீங்கள் வசிக்கிறதுல ப்ரொவின்ஸ் எங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். கிளிநொச்சி வந்து நோர்தர்ன் ப்ரொவின்ஸ்ன்றபடியே நான் நோர்தர்ன் ப்ரொவின்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டட் வந்து பெர்மனன்ட் ரெசிடியன்ட். ஓகே, இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பெர்மனெண்ட்டாக வசிக்கிறீங்கன்னா அது கிளிநொச்சி. ஸோ நான் கிளிநொச்சியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தோம்னா ஓகே, டூ யூ அக்ரி டு ஒர்க் இன் த அனதர் ப்ராவின்ஸ், அதாவது உங்களோட நீங்கள் செலக்ட் பண்ண மாவட்டத்தில் வந்து அந்த நீங்கள் செலக்ட் பண்ண பாடத்துக்கு வேக்கன்சி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு மாகாணத்தில் போய் வேலை செய்ய விரும்புகிறீர்களா? ஓகே, ஜெஸ் என்று கொடுப்போம். அப்படி நீங்கள் வேலை செய்ய விரும்பினா அந்த மாகாணம் என்ன என்றதை வந்து ஆப்ஷனாக கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளோட மாகாணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாகாணத்தை வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு உங்களோட வந்து ஜெண்டர் கேட்டிருக்கு, அடுத்து மேலா ஃபீமேலா அதை வந்து ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மேல்ண்டா மேல், ஃபீமேல்ண்டா ஃபீமேல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளும். ஓகே, அடுத்த வந்து கேட்டிருக்கு இதில் இந்த அப்ளிகண்ட் ஏதாவது வந்து ஸ்பெஷல் நீட்ஸ், அவை எக்ஸாமுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் இருந்தால் வந்து அதை செலக்ட் பண்ணட்டான். ஸ்பெஷல் நீட் இஸ் நாட் பெர்மனெண்ட், அதாவது பெர்மனெண்ட் இல்லை, டெம்பரரி, ஏதாவது ஆக்சிடென்ட் பட்டோ ஏதாவது இஷ்யூவில் இருந்தாண்டா அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சம்மன் இஸ் ஸ்பெஷல் நீட் பெர்மனெண்டாக தேவைன்னா அதை செலக்ட் பண்ணணும். ஒன்றும் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்ன்றதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் நோட் அப்ளிகபிள் நான் செலக்ட் பண்ணபடியே இதில் வந்து நோ இந்த ஆப்ஷனை வந்து நான் கொடுப்பேன். ஓகே, அடுத்தது வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்கு. மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்கு, ஹேண்ட் ஃபோனும் கேட்டிருக்கு. அடுத்து வந்து ஃபிக்ஸ் டெலிஃபோன் நம்பரும் கேட்டிருக்கு. ஹேண்ட் ஃபோன் நம்பரை கொடுப்போம். ஓகே, அடுத்து வந்து இந்த ஃபிக்ஸ் டெலிஃபோன் நம்பரை நீங்கள் கட்டாயம் கொடுத்தா தான் வந்து இது எடுக்கும். இது கட்டாயமாக கேட்கப்பட்டது. அப்போ எங்கள்கிட்ட ஃபிக்ஸ் இல்லாதாக்கள் இன்னொரு ஹேண்ட் ஃபோன் நம்பரை கூட கொடுக்கலாம். அடுத்து வந்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்கு. ஓகே, அடுத்து வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கு. மேரிட்டா, நீங்கள் சிங்கிள் ஆண்டு, நீங்கள் சிங்கிள்ண்டா சிங்கிள், மேரிட்டா மேரிட். ஓகே, அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. அந்த ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து இயரை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இயரில் வந்து எந்த மாதத்தை செலக்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து எந்த டேட் அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய இந்த வந்து க்ரீன் கலரில் டிக் காட்டும். கம்ப்ளீட் பண்ணலாம், எல்லாம் க்ரீன் கலரில் காட்டினா அப்புறம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கேட்டிருக்கு வந்து ஏஜ் அட் 10/2/2023 உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி கட்டுறது. அப்போ அதுக்குன்னு நாங்கள் ஒரு போர்ட் ரெண்டு ஓப்பன் பண்ணி ஏஜ் கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணுவோம். ஏஜ் கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணி இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணுங்க. மார்ச், பிப்ரவரி எந்த ஆண்டு பிறந்தீங்கன்றதையும் வந்து என்ன பண்ணுங்க. பண்ணிட்டு அவை கேட்டது வந்து 23/2 கேட்டது வந்து 23/10/2023 என்ன ஏஜ்? 10/2/2023 என்ன ஏஜ்? இதை செலக்ட் பண்ணி போட்டு கால்குலேட் ஆப்ஷனை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வரும் 23 இயர்ஸ் 6 மாதம் 9 டேஸ் ரெண்டாவது ஆப்ஷன் வரும். அதை நாங்கள் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே டைப் பண்ணுவோம். ஓகே,
ஓகே டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி போட்டு அடுத்து வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ தான் கேட்கணும். அதில் வந்து உங்களோட ஓ லெவல் ஏ லெவல் எல்லாம் கேட்க போயிடும். ஓ லெவலில் முதலாவது வந்து நீங்கள் வந்து இயர் எந்த இயரில் வந்து ஓ லெவல் எடுத்தீங்கன்றதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே அது இந்த வந்து இண்டெக்ஸ் நம்பர் கேட்டிருக்கு. அடுத்தது வந்து சப்ஜெக்ட் கேட்டிருக்கு. இப்போ ஓ லெவல் நீங்கள் வந்து உதாரணமாக வந்து ஒரு 2011 எடுத்தீங்கன்னு சொன்னால் 2011 അതിൻ്റെ இண்டெக்ஸ் நம்பர் அதை டைப் பண்ணி போட்டு சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் சயின்ஸ் உங்களுக்கு என்ன கிரேட் ஏ கிரேட்னு சொன்னால் ஏ கிரேட்டை போடும். இப்படி வந்து உங்களோட 9 சப்ஜெக்ட் 2021 அடுத்த சப்ஜெக்ட் ஏ கிரேட்னு சொன்னால் ஏ கிரேட் இப்படி 9 சப்ஜெக்டையும் போட்டுட்டு நீங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் சிட்டிங் செகண்ட் சிட்டிங் உங்களுக்கு இருந்தால் திரும்ப இயரை மாற்றி போட்டு அது இண்டெக்ஸ் நம்பரையும் போட்டு அப்படியே தொடர்ச்சியாக என்டர் பண்ணுங்க. அப்புறம் வந்து அட்வான்ஸ் லெவல் ஏ லெவல் எக்ஸாம் கேட்டிருக்கு. அதில் வந்து உங்களோட இயர் ஏ லெவல் எக்ஸாம் என்ன இயர் எடுத்த நீங்கள் 2014 14 அது இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்ஜெக்ட் நீங்கள் பயோ படிச்சிருந்தீங்கன்னா பயாலஜி பேசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது வந்து கிரேட் ஏ என்றா ஏ பி என்றா பி இதை வந்து என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணி இதை முடியுங்க. 3 குளம் பெறும். 3 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த கேட்கணும் வந்து உங்களோட ஹை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது வந்து உங்களோட டிகிரி என்னன்னு கேட்கணும். எந்த டிகிரி வந்து பிஎஸ்சி காமர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்ன்றபடியாக நான் அதை வந்து இங்கே டைப் பண்ணுறேன். அடுத்த கட்டுக்கு யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆகினீங்க. நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெப்னா ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெப்னா. அடுத்து வந்து எஃபெக்டிவ் டேட் உங்களோட வந்து யூனிவர்சிட்டியால் உங்களோட வந்து டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒரு எஃபெக்டிவ் டேட் வந்து தந்திருப்பினேன். அது உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி இங்கே வந்து இந்த எஃபெக்டிவ் டேட்டை வந்து டைப் பண்ணுங்க. ஓகே எஃபெக்டிவ் டேட்டை டைப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நீங்கள் உங்களோட டிகிரியில் என்ன சப்ஜெக்ட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ சயின்ஸ் டிகிரி என்ன அவை என்னென்ன மெயின் சப்ஜெக்ட் வந்து ஃபாலோ பண்ணது. எங்களோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிகிரி என்னபடியாக அங்கே 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் என்னென்ன பாடம் இருக்குது என்னென்ன மெயினாக ஃபாலோ பண்ணினாங்கன்றதை வந்து இதில் என்டர் பண்ணுவோம். ஓகே இது சம்மந்தமாக வந்து 6 பாடம் வந்து உங்களோட ஸ்பெஷலைசேஷனை முன்னும் கொடுத்து அதுக்கு பிறகு மெட்டீரியல் என்ன கவர் பண்ணினீங்களோ அதை என்டர் பண்ணலாம். அடுத்து வந்து மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் படிச்சீங்க. நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்ண்டா தமிழ் சிங்களம்னா சிங்களம் அதை வந்து இப்போ செலக்ட் பண்ணுவீங்க. ஓகே இதெல்லாம் கொடுத்தா பிறகு அப்ளிகேண்டட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கு. நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மை. அதை வந்து நான் சிக்னேச்சருக்கு பதிலாக இதில் வந்து சிக்னேச்சர் கேட்டிருக்கு. அது எங்கட ஃபுல் நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். ஓகே அதை நாங்கள் இங்கே கொடுப்போம். ஓகே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்கள் எந்த டேட் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அன்றைக்கு அப்ளை பண்ணபடியாக வந்து நான் டேட் 2026 மந்த் பிப்ரவரி 24 இந்த டேட்டை வந்து கொடுப்பேன். கொடுத்தோன்னே வந்து இதில் வந்து எல்லாம் வந்து க்ரீன் கலரில் மாறிட்டுது. இந்த ஆப்ஷனை பொறுத்து இதில் மேக்ஸிமம் வந்து என்னென்னத்தை செலக்ட் பண்ணலாம்ன்றது வந்து கொடுத்து இது வந்து ஓகே ஆகிட்டு. இதுக்கு பிறகு நான் என்ன கொடுப்பேன்னு சொன்னால் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சோன்னு சொல்லி ஒரு ரீசெக் பண்ணி போட்டு நான் சேவ் அண்ட் அப்ளிகேஷனை கொடுப்பேன். சேவ் அப்ளிகேஷனை கொடுத்தேன்னு சொன்னால் ஓகே அப்ளிகேஷன் டேட்டா சர்வ் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்துடும். இதுக்கு பிறகு ஓகே கொடுத்துட்டு பிறகு இந்த ஜெலோ கலர் பட்டனுக்கு பிறகு சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஆப்ஷனை கொடுப்பேன். இங்கே கொடுக்க எரர் காட்டுது. ஓகே எரர் காட்டுது என்னென்னு சொன்னால் நான் இந்த சப்ஜெக்ட் ரெண்டாவது வந்து செலக்ட் பண்ணிடல. அப்போ இதில் வந்து நான் வந்து எனக்கு செலக்ட் பண்ணிடல. அப்போ எனக்கு ஒன்றும் ரிலேட்டட் இல்லை. ரெண்டபடியாக நான் என்ன கொடுக்கணும் நாட் அப்ளிகபிள் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணபடியே தான் எனக்கு ரீனே மாற இல்லை. எனக்கு சப்மிட் பண்ணவும் முடியல. இப்போ நான் சப்மிட் திஸ் அப்ளிகேஷனை கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். இதில் வந்து உங்களோட டேட்டா வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. செக் பண்ணி போட்டு இதை வந்து
இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஓகே என்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் என்ற ஆப்ஷனை வந்து கொடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு 2700 2700 பேமெண்ட்டை சொல்லி கேட்கும். அதுக்கு நாங்கள் கீழே ப்ரொசீட் டு பேமெண்ட் என்ற ஆப்ஷனை வந்து கொடுப்போம். கொடுத்தா எங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து விசா கார்டோ மாஸ்டர் கார்டில் பே பண்ணலாம், அல்லது பிஓசி ஆப் மூலம் அல்லது பிஓசி சென்டர் அதில் பே பண்ணக்கூடியது. எங்களுக்கு ஈஸியாக வந்து மாஸ்டர் கார்டில் பே பண்ணுறது நான் முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி போட்டு ப்ரொசீட்ன்றதை கொடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். லோட் ஆகுது. ஓகே, இதில் வந்து உங்களோட கார்ட் நம்பர், விசா கார்டு மாஸ்டர் கார்டு என்ன பேங்க் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். உங்களோட கார்ட் நம்பர் என்டர் பண்ணி போட்டு அடுத்து வந்து எஸ்பிஆர் மந்த், அது இந்த எப்போது எஸ்பிஆர் ஆகிற அந்த மந்த் அதில் முன்னுக்கு இருக்கும், அடுத்த இயரும் இருக்கும், அதை கொடுப்போம். அப்புறம் வந்து அதில் வந்து ஹார்ட் கோல்டன் நேம் கேட்டிருக்கு. அப்போ அதையும் வந்து என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணி போட்டு செக்யூரிட்டி கோட் கேட்கும். இது வந்து உங்களோட ஹார்ட்டின் பின்பக்கம் வந்து 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணி போட்டு இப்போ வந்து 1.75% வந்து சர்வீஸ் சார்ஜ் எடுப்பினோம். ஸோ 2747 அமௌண்ட் வந்து பே பண்ணிடும். அதில் வந்து பே நவ் என்ற ஆப்ஷனை நாங்கள் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் செய்யப்படும். அதுக்கு பிறகு வந்து எங்களோட ஃபோனுக்கும் இமெயிலுக்கும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நாங்கள் எடுக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து திரும்ப வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு போய் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து இந்த கண்டினியூ ஆஃப்டர் த பேமெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அங்கே எங்களுக்கு இமெயிலையும் ஃபோன் நம்பர்லேயும் வந்து இந்த இதை வந்து ரெஃபரன்ஸ் நம்பரை இதுக்குள்ள என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட்ன்றதை கொடுத்தோம்னா நாங்கள் டிரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட அப்ளிகேஷனை. அதை விட அவை வந்து எங்களோட இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடும் അതിൻ്റെ PDF காப்பியை. அப்போ நாங்கள் வந்து கொடுக்குற இமெயிலும் வந்து ஃபோன் நம்பரும் உண்மையாக இருக்கணும். அடுத்த பைக் கொடுத்துட்டு இது எடிட் அண்ட் சப்மிட் அந்த பீரியட் 3ஆம் மாதம் 5ஆம் தேதி வரையும் வந்து இது அப்ளை பண்ணலாம். அந்த பீரியட்டுக்குள்ளே நாங்கள் வந்து எடிட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இது எடிட் அண்ட் சப்மிட் என்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து எடிட்ன்றது வந்து ஓப்பன் ஆகும். இதில் போய் நாங்கள் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து இந்த பாடங்களை வந்து செலக்ட் பண்ணுறதும் இதுகள் செலக்ட் பண்ணுறது, பாடங்கள் செலக்ட் பண்ணி லெவல் லெவல் செலக்ட் பண்ணிக்கு தான் இந்த கெசட் ஒருக்கா வாசிச்சுட்டு வடிவ செய்யுங்க. இவ்வளோ தான் சின்ன விஷயம். இது தொடர்பாக மேலதிக விரும்பும் தான் எனக்கு கொமெண்டில் தாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.